ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரெண்டு ரெண்டாக நான் போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து 6 அடி வெட்டி நம்ம இதை நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நான் இந்த சைடு வந்து 6 அடி வெட்டி இந்த ஒயரை போட்டிருக்கோம். ஒயரில் வந்து மணி வந்து இதில் வந்து நம்ம கோக்குறதுனால நம்ம வந்து 6 அடி வெட்ட வேணாம். வெட்டாமையே நம்ம வந்து சுற்று ஒயரிலே வச்சு ஒரு வரிசை நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக ஜாயிண்ட் பண்ணி பின்னுறோம். இதில் வந்து நான் இப்போ என்ன செய்கிறேன்னாக்கா, இதை பாருங்கள், இந்த சைட்லேயே நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணிப்போம். ஜாயிண்ட் பண்ணி ஒரு நாட்டு போட்டுரும். அடுத்தது இந்த நாட்டில் அப்படியே அரைக்கோண மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நான் வந்து போடுறதுனால ஏதாவது கொஞ்சம் குழப்பமாக சொல்லியிருந்தாலும் சாரி, பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் அதை வந்து கரெக்டாக நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்படியே வரிசைலாம் இதை நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். வந்துட்டு அந்த சைடு வரும்போது நெல்லிக்காவுக்கு மேலே உள்ள 2 ஒயர் போகும். அதில் தான் நம்ம ஒயரை கோக்கணும். இந்த மணியை கோக்கணும். மணியை கோத்து நம்ம வந்து பின்ன வேண்டியதான். ஒரு வருஷம் வெட்டின ஒயரு, ஒரு வருஷம் கண்டோடு உள்ள ஒயரு, அதை மாதிரி சேர்த்து நீங்கள் அதேமாரி கணக்கு வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக வரும். இது பெருசாக கொஞ்சம் போட்டோம்னா ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படிங்கிறதுனால ஒரு யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது 2 வீடியோவாக தான் வரும். ஒரு வீடியோலாம் போட முடியாது. இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள். நெல்லிக்காயில் இது வரைக்கும் நான் பின்னி முடிச்சிட்டேன். நெல்லிக்காயில் உள்ள 2 ஒயரு, அந்த 2 ஒயர்லாம் தான் மணி வரும். பாக்கியெல்லாம் சாதா நாட்டு தான். மணி இல்லாத சாதா நாட்டாக போட்டுருங்க. இது 2ல் மணி கொத்துட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், இந்த இதை மடித்து வச்சு நார்மல் நாட்டு, அப்புறம் இது 2லையும் ஒரு நாட்டு. மணி இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கி போடுங்க. அப்புறம் வந்து இந்த 2 ஒயர் போகுது பாருங்கள். இந்த 2 ஒயர்லேயும் நார்மல் நாட்டு போடணும். அப்புறம் தான் மணி வரும். இந்த சைடு அப்படியே நான் போட்டு காட்டிடுறேன். போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த சைடு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ரெண்டாக ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எல்லாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோலாம் நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் 2 மணி நான் கோத்து வச்சுருந்தேன். அதிலே நான் போட்டுறேன். அந்த வரிசையில் அந்த பூவில் போடும் போது நான் 2 மணி உங்களுக்கு கோத்து காட்டுறேன். இதை வந்து அப்படியே சேர்த்து நார்மல் நாட்டு அப்படியே கொஞ்சம் இருக்கிக்கோங்க. ஏன்னா கிளாஸ் ஒயர் கொஞ்சம் விலகும். ஆனால் கிளாஸ் ஒயரில் மணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாதா ஒயரில் போட்டால் நல்லா இருக்காது. அதுக்கு தான் கிளாஸ் ஒயர் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் போட்டுக்க வேண்டியதான், இழுத்து விட்டு. இப்போ இந்த 2 இது வரைக்கும் பின்னி முடிச்சிருக்கேன். இதை 2லேயும் உச்சியில் இருக்க நெல்லிக்காவோட உச்சியில் உள்ள 2 ஒயரையும் எடுத்து 2 மணி போட்டுற வேண்டியதான். இதுதான். இதேமாரி அடுத்த பக்கமும் நீங்கள் அதேமாரி நீங்கள் பின்னிக்க வேண்டியதான். இந்த ஒரு பக்கம் பின்னிருக்கேன். பின்னி முடிச்சுட்டு அப்புறம் 2 ரெண்டாக பின்னும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை மடிச்சுட்டு இங்கே சுற்றி அதான் இப்படி பாரு, கவனமாக பார்த்து போடுங்க. அப்புறம் 2 நாட்டுக்கு பாருங்கள். இதில் போய் பின்னிக்க வேண்டியதான். கொஞ்சம் இழுத்து நெருக்கமாக பின்னுங்க. அப்படி இழுத்து பின்னிக்கங்க. அந்த வரிசையில் நான் போட்டுறேன். அதேமாரி இதில் வந்து நம்மளுக்கு நார்மல் நாட்டு தான் இது அது வரைக்கும் வரும். 2 ரெண்டாக இதில் பின்னிருக்கோம். அதில் அப்படியே அரைக்கணும். அப்படியே பின்னிக்கிட்டு இதில் வந்து நான் போட்ட மாதிரியே போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு நான் இதை வந்து 2 ரெண்டாக ஜாயிண்ட் பண்ணணும். மறுபடியும் 4 பூ வருங்க. ஜாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூட வந்து சுற்று ஒயர் வச்சு சுற்றி பின்னி கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 2வது பூ போடுறதுக்கு நம்ம 2 ரெண்டாக ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் நவுந்து வரும். இதில் வந்து கீழே 3 பூ வந்திருக்கா, மேலே 4 பூ வரணும். அதுக்கு வந்து எப்படி 2 ரெண்டாக ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து இந்த பூவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், பூவுக்கு மேலே 2 ஒயர் இருக்குல்ல, 2 மணிக்கு மேலே உள்ள 2 ஒயரில் ஒரு நாட்டு போடுறோம். எப்போ போட்டாலும் மணிலேருந்து போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இதை இந்த 2 ஒயரையும் விட்டுட்டு அப்புறம் அந்த மணிக்கு மேலே உள்ளதில் ஒரு நாட்டு போடுறோம். அப்புறம் பக்கத்தில் ரெண்டு ஒயரை விட்டுறோம். அப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே 2 ஒயர் இருக்குது, அதை எடுத்து ஒரு நாட்டு போடுறோம். இப்போ வந்து ஒரு பூவு 2 பூ பின்னுறதுக்கு தான் நம்ம ஒயரை விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ 4 பூ வரணும். அதுக்காக இதுக்கு இந்தாண்ட உள்ள ஒயரை 2 ஒயரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நாட்டு போடணும். நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. 4 பூ வர்றதுக்கு இந்த 2 ஒயர் தான் வருது, 2 ஒயர் வரும். அதை வச்சு இந்தாண்ட உள்ளதை ஒரு 2 ஒயரை எடுத்துக்கணும். இந்தாண்ட நாட்டு போட்டு வரிசலாக சுற்றிடும். நம்ம வந்து 2 போட்டுடணும். நான் இது ஏற்கனவே போட்டு வச்சுக்கேன் பாருங்கள், இப்படி நேராக போட்டுடணும். இப்போ வந்து இந்த சைடில் ஒன்று நம்ம போடணும். இதுக்கப்புறம் இதை நம்ம விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பூவுக்கு மேலே ஒன்று பின்னி இருக்கோமா, அதுக்கப்புறம் இதில் ஒன்று வரணும். அதுக்காக இது 2ஐயும் விட்டுருணும். இது 2ஐயும் ஒரு பூ வரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து 2 பின்னிக்கிட்டு இந்த சைடில் போட வேண்டியதான். இதேமாரி தான் வரும். இதேமாரி இப்போ வந்து நம்ம சுற்று வயிறு வச்சு மறு ரவுண்டு இந்த பூ வரிசை வரத்துக்கு போடுறோம். அதுக்கு வந்து இதுக்கு வந்து இந்த இதில் வந்து 6 அடி வெட்டணும். 6 அடி வெட்டி இதை நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து சுற்று வயிறு வச்சே வெட்டாமையே சுற்று வயிறு வச்சே ஒரு சுற்று கொண்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் வந்து இந்த சுற்று வர்றதுக்கு வந்து நம்ம வந்து 7 அடி வெட்டுக்கணும் தனியாக. ஏன்னா அதில் மணி கோக்கணும். நடு சென்டரில் அது ஒரு பாருங்க 2 மணி கோக்கணும். இங்கே 2 வரும். அதனால் நம்ம வந்து 7 அடி வெட்டிப்போம். அதை இது வெட்டி போட்டால் தான் சரியாக வரும். அதுக்கு வந்து 7 அடி 1 2 5 6 7 அடி வெட்டிக்கிட்டு நம்ம வந்து சைட்லேருந்து ஆரம்பிச்சிக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து பின்னி போடணும். அடுத்ததாக அரைக்கணும் மாதிரி ரவுண்டாக வரும். இப்படியே பின்னிக்கிட்டு இந்த மணி இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடணும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். இந்த இடம் வந்துட்டு இந்த சைடு வரைக்கும் பின்னிட்டோம். அடுத்தது 2 ஒயர் நம்ம விட்டிருக்கோம். அதில் வந்து இதில் ஒரு மணி, இந்த 2 ஒயர்லேயும் ஒரு மணி. அதான் 2 ஒயர்லேயும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது சுற்று ஒயரில் நம்ம ஒரு மணி கோக்கணும். இது வந்து அமலா நாட்டு. இது மடித்து வச்சுட்டு இது இப்படி போட்டு இதை சுற்றி போட்டு பிடிச்சிக்கணும். இது மேலே சுற்றி போட்டு இதை வந்து 2 உள்ள போட்டு இப்போ வந்து இதில் இன்னொரு மணி. இந்த 2லையும் பின்னிட்டோம். இந்த 2 இருக்குது. இதில் வந்து நம்ம வேறு கலர் இந்த ஒரு இதுலேயும் ஒரு கலர் மணி கோத்துட்டு அப்புறம் இந்த சைடு 4ஆவதாக வருது. அதில் வந்து இந்த கலர்லேயே போடலான்னு இருக்கிறேன். போட்டிங்கன்னா அப்படியே ரவுண்டாக வந்துடும். இது ஒண்டி இந்த கலர் மணி இப்போ போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுலேயும் கலர் மணி வரும். இதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து
இந்த இடத்துல இந்த கலர் மணி வரும், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வாங்க. இல்லை இதையும் போட்டே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். எவ்வளோ இந்த ரவுண்டு போட்டுடுறேன். அடுத்த ரவுண்டு அந்த வரிசைக்கு நான் போட்டுறேன். வீடியோ ரொம்ப பெருசாக வருது, அதுக்கு தான் பார்த்தேன். இதிலே 2 மணியை கோத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டு தான் நம்ம பின்னணும். அடுத்தது இங்கேயும் கலர் மணி தான். நல்லா ஆரஞ்சு, வீடியோவில் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியுது. எல்லாமே வீடியோவில் கொஞ்சம் மங்கலாக தான் தெரியும். என் வீடியோ அப்படி தான், என் ஃபோனு. இப்போ வந்து இந்த மணி நேர் ஒயரில் 2 மணி கோத்துக்கும். அடுத்த பக்கத்துக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த பக்கத்து ஒண்டியும் போட்டுட்டு அப்படியே சேர்த்து 2 இருக்க பின்னி வச்சுருக்கோமே, அதை அப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான். பின்னிட்டு வந்து அந்த இந்த பூ வர இடத்துல நம்ம அந்த பூவை போட்டுக்க வேண்டியது. அதான் இதேமாரியே இப்போ வரிசலாக போட்டிருக்கோமே, இதே மாதிரி போட்டுக்கிட்டு இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் போட்ட மாதிரியே போட்டுக்க வேண்டியது தான். நான் இதை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் காட்டணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்துக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் நான் வந்து 7 அடி வெட்டி நான் போட்டேன்ல. இப்போ இந்த ஒயரு அது வந்து 7 அடி வெட்ட வேணாம், நீங்கள் 6 அடியாக வெட்டிடுங்க. எனக்கு வந்து ஒரு அடி வந்து மீந்து தான் போயிட்டு 3 ஒயரு நம்ம எடுக்கிறோம். இதுக்கு ஒன்று 3 ஒயருமே நம்ம வந்து 6 அடி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து இதை பின்னிட்டேன் பாருங்கள். இப்போ 2 போடணும். நம்ம 2 போடணுன்னா இதுலேருந்து இந்த நடு சென்டரில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுடணும். மணிக்கு பக்கத்தில் ரெண்டு சேர்த்த மாதிரி ஒரு நாட்டு. அப்புறம் இந்த மணிக்கும் பக்கத்தில் அப்புறம் இந்த மணிக்கு பக்கத்தில் போட்டுட்டோம்னா நெல்லிக்காய் இருக்க அதுக்கு மேலே உள்ள 2 ஒயரும் இருக்கும். அதில் தான் நம்ம வந்து மணி குத்த போகிறோம். இது போட்டுட்டோமா, இந்த பக்கத்தில் இதுக்கும் பக்கத்தில் 2 சேர்த்து போட்டுடணும். நான் எப்படி போடுறேன்னா அந்தமாரி போட்டுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இதேமாரி இந்த சைடு பூரா போட்டுக்கிட்டு அந்த மணி வரைக்கும் கொண்டு வந்துடணும். புரியலன்னா ஒரு நாளைக்கு 2 நடை பார்த்துக்குங்க, பார்த்து போடுங்க, கரெக்டாக வந்துடும். ஒரு நாட்டு இருக்குது இந்த மணிக்கு பக்கத்தில், இதையும் போட்டுடணும். இதெல்லாம் நான் முன்னாடி போட்டு வச்சுருக்கேன் சைடில். அதேமாரி போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம சுற்று வயர் வச்சு தான் பின்ன போகிறோம்.
ஏன்னா இது வந்து மேலே உள்ள ஒயருக்கு தான் நம்ம வந்து மணி கொக்க போகிறோம். அதனால் சுற்று ஒயரில் மணி வராது. அதனால் கண்டோடே எடுத்துக்கோங்க. அப்படியே கண்டோடே எடுத்து சைட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இதில் போட்ட மாதிரியே தான் இது மேலேயும் வரும். இதால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மணி கொக்க போகிறோம். சுற்று வயலில் மணி வராது. இதில் மேல் வயலில் மட்டும். இப்போ 2 இருக்குது பாருங்கள், 2 ஒயர். இந்த 2 ஒயர்லையும் நம்ம நாட் போட்டுருவோம். அடுத்தது ஆரஞ்சு மணி போடுறோம். இதேமாரி இந்த 2 பூவுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு அந்த சைடும் நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டு மணி கோத்துட்டு இதை இழுத்து வச்சு இங்கே ஒரு நாட்டு இந்த வயலில் ஒரு நாட்டு போட்டுட்டு அப்புறம் 2 மணியை போடுங்க. கோத்துட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டு அதில் இதேமாரி நாட்டு வரும். இதுலேயும் 2 நார்மல் நாட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டுருங்க. இதேமாரி போட்டுவிட்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே போட்டு வந்துடுங்க. நான் 2 2 மறுபடி மறு பூ போடுறதுக்கு நான் 2 2 ஜாயின் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா மாற்றி போட்டுட்டோம்னா சரியாக வராது. இப்படி இழுத்து வச்சு நீங்கள் போடும்போது இழுத்து வச்சு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 2 பூவையும் 2 வருஷ பூவையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதேமாரி தான் மேலே வரணும். மேலே வரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த பூ போட்டிருக்கோமே அதுக்கு மேலே 2 ஒயரை விட்டுணும். இந்த பூவுக்கு மேலே 2 ஒயரு இதை விட்டுட்டு இந்த பூ இருக்குது பாருங்கள், அதில் வந்து 2ஐயும் மடித்து ஒரு நாட் போட்டுடணும். மேலே 3 பூ வரணும். இந்த பூக்கு மேலே இந்த 2 ஒயரையும் விட்டாச்சு மணி கொக்க. அப்புறம் வந்து இந்த பூவுக்கும் மேலே 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட்டுற வேண்டியதான். இதேமாரி கவனமாக போட்டோம்னா இதை பார்த்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பூவுக்கு மேலே 2 ஒயரு விட்டாச்சு. இந்த பூவுக்கு மேலே 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு. இந்த பூக்கு மேலே 2 ஒயரை விட்டுட்டு இந்த பூக்கு மேலே 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு. அதான் முடிஞ்சுட்டு இப்போ வந்து இந்த 3 பூவுக்கும் 3 ஒயரை விட்டுருக்கோம் பாருங்கள். 1 2 3 இதுமாரி விட்டுட்டு நம்ம பாக்கி எல்லாத்துக்கும் சுற்றிடும் நம்ம போட்டு வரணும். அந்த சைடை நான் போட்டுட்டேன். இந்த பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து இந்த 2 ஒயர் இருக்கா, இந்த 2 ஒயரையும் எடுத்து சைடில் உள்ள ஒயரையும் இதேமாரி சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். அடுத்தது இதில் போட்டுட்டு இதுக்கு இந்த சைடு இந்த சைடில் வந்து இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுணும். அப்புறம் இது 2ஐயும் எடுத்து ஒரு நாட். அதேமாதிரி சைடில் ஃபுல்லாகவே போட்டுடணும். நான் அந்த சைடெலாம் நான் போட்டுட்டேன். இப்போ வந்து மறுபடி ஒரு 6 அடியில் ஒரு சுற்று ஒயர் நம்ம சேர்க்குறோம். ஏன்னா இந்த மணி வந்து கோக்கிறதுனால 6 அடியில் வெட்டி சேர்க்குறோம். எல்லாமே 6 அடியில் நீங்கள் வெட்டிங்க. 3 ஒயர் வெட்டுவோம். அந்த 3 ஒயருமே 6 அடியில் நீங்கள் வெட்டிக்கோங்க. 7 அடி வெட்டி 1 அடி வேஸ்ட்டாக போய்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ 6 அடியில் நான் வெட்டியிருக்கிறேன். அதை வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு
இதுலேருந்து வரிசையில் நம்ம வந்து பின்னிட்டு வர வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கைப்புழு மணியை தான் 3லுமே போட போகிறோம். சென்டரில் வந்து நான் வந்து அந்த மணியை போட்டேன், ஆரஞ்சு மணியை. இதில் இப்போ ஒரு பூ நான் போட்டு காட்டுறேன். இதேமாரி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக வரும். அதான் இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதை சுற்று வயலில் ரெண்டு மணியை கோத்துப்போம். இல்லை ஒன்று ஒன்றா நீங்கள் கோக்குறா இருந்தாலும் கோத்துக்கோங்க. நான் 2 கோத்துக்கிறேன், ஏன்னா சும்மா கோக்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து நேர் ஒயரில் 2 ஒயர்லேயும் 2 மணி. இந்த ஒரு பூ வண்டியும் நான் போட்டு காட்டுறேன். பாக்கி பூ அந்த இடம்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மணியை இப்படி கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இப்போ நம்மளா நட்டு கோத்தமணி இருக்க அதை அப்படி தள்ளிக்கிட்டு இந்த நாட்டிலையும் நம்ம போட்ட வேண்டியதான். இதை நான் எப்படி முன்னாடி போட்டேனோ அதேமாரியே போட்டுட்டு வாங்க. இந்த ஒரு பூ போட்டோம், இன்னும் 2 பூ போடணும். அது ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டு இது வந்து 6 அடி ஒட்டி ஒயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுற்று ஒயர் ஒன்று போட்டு இந்த வரி வரும்போது சுற்று ஒயர் ஒன்று போட்டு நம்ம பின்னிட்டு 6 அடியில் ஒரு சுற்று ஒயர், இது 6 அடியில் போட்டிருக்கோம். மேலே வந்து வெட்ட வேணாம், வெட்டாமல் ஒரு சுற்று ஒயர் போட்டோம்னா இந்த பூ ஃபுல்லாக அடைஞ்சிரும். அதேமாரி பின்னிட்டாங்க. பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கூட வந்து இது வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இது உயரமாக தான் வந்திருக்கு. முடிச்சுட்டு அதுக்கு இந்த ஒரு வரியை போட்டு முடித்ததோட இந்த பூ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 2 எடுத்து ஒன்றையும் போட்டுக்கோங்க பாருங்கள். 2 அதுமாரி போட்டுக்கோங்க. ஒயர் நிறையா இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இது கிளாஸ் ஒயர் நிறையா தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த 2 நான் 4 வரி வந்து போடாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். அதை வந்து அப்படியே இந்த 4 நாட்டையும் அப்படியே சேர்த்து 2 போட்டுட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஒயர் இருந்துச்சுனாக்கா நார்மல் நாட்டு வரிசை ஒரு 2 வரிசை போடுங்க. எவ்வளோ வரிசை இருக்க ஒயர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 3 கீழே போட்டுருக்கேன் பாருங்கள். கீழே போட்டுக்கோமே. அதேமாரி மேலே ஒரு 3 வரிசை போடுங்க. நான் வந்து ஒயர் நிறையா இருக்குதுன்னு இந்த நார்மல் நாட்டு போட்டிருக்கேன் ஒன்று சேர்த்து. அதுக்கப்புறம் இந்தமாரி வரிசைலாம் நீட்டாக 3 வரிசை போடலான்னு இருக்கிறேன். 3 2 போடுவேன். போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும் கூட. இது வந்து கீழே 3 வரி போட்டிருக்கேன்னா அதேமாரி மேலே வந்து இந்த வரிக்கு மேலே 2 சேர்த்து பின்னியிருக்கிறேன். 2 சேர்த்து பின்னிட்டு 3 வரி போட்டிருக்கேன். 3 வரி போட்டு ஒரு வரியை வந்து உள்ளே மடித்து சொருகிருக்கேன். இங்கே பாருங்கள், மடித்து சொருகிருக்கிறேன். நல்ல கலர் கூட. என் வீடியோ என்னோடய ஃபோனில் அப்படியே கம்மியாக தான் தெரியும் எப்போ பார்த்தாலும். வந்து அது போயிருக்கா ஒரு கண்டு ஃபுல்லாகிடுச்சு. இந்த காது போடவும் இதுக்கும் கரெக்டாக வந்துடும். கிளாஸ் ஒயர் தான் இது. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் சொருவும் போது வந்து விரட்டி விட்டு என்றைக்குமே சொருவாதிக்க, அப்படியே ஃபுல்லாகவே சொறி விட்ருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே சொறி விட்ருங்க. மணியில் கூட நீங்கள் வந்து அழகாக பார்த்து சொறி விட்டுருங்க. மணிலையும் சொறிவிட்டாலும் அப்படியே நிற்கும். இந்த மணியில் வந்து சொருனாலும் உள்ளே போகும். எவ்வளோ அழகாக சொறி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே நான் சொருவி வெட்டி விட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா தாராளமாக கை விடலாம். அதனால் உள்ளே நீங்கள் வந்து சொறி விடுங்க. என்றைக்குமே பெரட்டி சொருவாதீங்க, லூஸாக போயிடும். இப்போ இதில் வந்து குச்சி வச்சுருக்கேன், இதில் சொறி இருக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட காது போட்டு சொருவினாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். லஞ்சு கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதேமாரி பின்னி கொடுங்க. இந்த கூடையும் விற்பனைக்கு தான், யார் வேணாலும் கேளுங்க. அதான் இதோட கலரு ஒரு கலர், இந்தமாரி கலர் சேர்த்து தான் நான் வந்து காது ஒன்று போடலான்னு இருக்கேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.